இந்த கலர்லாம் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு சின்ன பொண்ணு. பச்சை கலர் ஒண்ணு தான் எடுத்திருக்கா, போதுமா? போதங்க வீட்லயே ஒண்ணு கிடக்கு. கூட ஒண்ணு வேணா எடு சின்ன பொண்ணு, கரும்பு இலைக்கெல்லாம் கொடுக்கணும்ல. ஆமா பத்திலக்க. என்ன இதே மாதிரி பச்சை என்னொன்னு தாங்க. ராணியக்கா கோலப்பொடி வாங்கலையா? வாங்கணும் வசந்தி. காலப்பொடினோடனே நான் என்னதுன்னு பார்க்க வந்தேன், உன்னையும் எடுத்துட்டு வரல. உங்களுக்கு அது காலப்படி கையப்படின்னு தான் கிடைச்சி, எனக்கு வெட்டருவான்னு கிடைச்சுக்க. ஏக்கா அது வெட்டருவால கிலோ 8 ரூபா. அதை ஒழுங்கா சொன்ன என்னன்னு நீங்க என்ன சொல்றீன்னு புரியதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். புரிஞ்சு அப்படியே வெளியே வந்து அதுக்குள்ள நீங்க போயிடுறிய. சத்தமா சொல்லும்போது அப்படி மாறிடுவுக்கா. பாத்துக்கிடுங்க எத்தனை பேர் புரியாம வீட்டுக்குள்ளேயே கிடக்காவளோ. ஏக்கா நீங்க எடுக்கலையா? எடுக்கணும்னே எடுக்கேன். வசந்தி கோலப்பொடி எப்படி இருக்கு? நல்லபடியா? ரொம்பலாம் நல்லபடின்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு மாதிரி லேசா ஈரமா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா கலர்லாம் நல்ல டார்க் கலரா இருக்கு பார்த்துடுங்க. சரி அப்ப போய் ரூபாய் எடுத்துட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரேன். ராணியக்க தேவையான பொடியை வாங்குங்க, நான் ரூபா கொடுக்கேன், பிறகு தாங்க. இருக்கட்டு சின்ன பொண்ணு, ஏற்கனவே அன்னைக்கு மாம்பழம் வாங்கினேல 100 ரூபா உனக்கு தரணும். அதுல பிறகு பாத்துக்கிடலாம், எடுங்க. என் பிள்ளைகளையும் கூடியும் சின்ன பொண்ணு, அவ்வளவு வந்தா தேவையான கலர் எடுத்துக்கிடுவாளோ பத்தியா? சரிக்கா அப்ப கூடுங்க. விலையெல்லாம் குறைக்க முடியாது, வேணா கூட ஒரு பாக்கெட் பொடி எடுத்துக்கிடுங்க. அப்ப நானும் ஒண்ணு எடுத்துக்கிட்டா? ஏக்கா 2 பேத்துக்கும் சேர்த்துதான் யாராவது ஒருத்தர் வேணா ஒன்னு எடுத்துக்கிடுங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று தாங்கனே. வேற நீ கொண்டு போ நான் கொண்டு பண்ணி நாங்க 2 பேரும் கிடந்து முடி பின்னல் தான் போடணும். அதானே, இவரு ஒரு பாக்கெட் கோலப்பொடியை தந்து நம்ம 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவார் உங்களுக்கு. நான் எங்கா உங்களை பிரிக்க போறேன், ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்கிடுங்க. கலப்படே கலப்படே.